வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லட்சுமண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பத லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ தசாபுத்தி பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி போகும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ டிப் ஆஃப் த வீக் இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஆட்சி பலத்தோடு பிரித்த லாபங்களை அள்ளி தருவதற்கான இப்போ நல்ல மென்மையான விஷயங்கள், நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான குரு. ஸோ 2ஆம் அதிபதியான குரு 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் ஜூலை மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களாக நடக்குங்க. ஸோ அதெல்லாமே எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வெற்றிக்கு நல்ல சந்தோஷம், குதூகலங்கள், குழந்தைகளோட வெற்றியெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகளோட முயற்சியெல்லாம் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், அது லீகல் சம்பந்தமான விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்கள், கணக்கியல்கள், ஸோ கிளர்க்கு, அக்கௌண்டன்ட்டு இவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பதவி ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா இருக்குது. அது மற்றபடி 7 நிறைய கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் இந்த மனசு கொஞ்சம் அப்படியே ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு கருத்து மோதல் வரும். ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய பேராசைகள் வரும். ஸோ கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு பேராசை, ஒரு அது அப்படி இல்லை இப்படி இல்லை ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நாளடைவில் சரியாயிடும். இதை ரொம்ப பெருசாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மற்றபடி பார்த்தோம்னா உங்களுக்கு 9ஆம் தேதி சந்திரன் சிறப்பான பலன்களை நல்ல லாபங்களை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள், தந்தை சார்ந்த விஷயங்களும் பெரிய ஒரு மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், நல்ல கல்வி பயன்கள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் தேதி சூரியன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் தேதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக இன்னும் ஒரு சில நாட்கள், ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் மனைவியோட கொஞ்சம் உல்லாசமாக போகிறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதுதான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்குன்னா 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 7ல் இருக்கும். தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி பாதகாதிபதியாக இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி அந்த வேலையில் நல்ல நல்ல லாபங்கள், பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து புதனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏன்னா சின்னதாக கணவன் மனைவிக்கினோட சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக குரு தசாபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, காதல் கை கொடுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளோட வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்விக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசாபுத்தி அந்த நடக்கும். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருந்து குருடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடன்கள் அடையப்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் பார்த்திங்கன்னா 7லேருந்து 8ஆம் தேதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள், ஒரு டென்ஷன் வரும். அதுவும் பாதகாதிபதியோட திசையில் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். மற்றபடி விருச்சிக லக்னமாக கேது தசாபதி கேது 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான தந்தை சார்ந்த சொத்துக்களாலும் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு 7ல் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான கணவன் மனைவிகளோட சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள்
இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே 8ல் போகும்போது கொஞ்சம் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 8ங்கிறது வந்து ஒரு பெரிய பேராசைப்பட்டு பெரிய மாட்டிக்கிறதா சொல்லும். ஸோ பேராசைப்படாமல் கொஞ்சம் லிமிட்டடாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தாங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹோரை. ஸோ ஹோரைங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் வந்து என் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. பழங்காலத்துலலாம் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அவன் வர டைமில் வந்து ஒரு ஓரை வரும்டா, அந்த ஓரையோட நாதன் வந்து எங்கே இருக்காரோ அது வந்து சம்பவங்களையும் அவர் இருக்கிற சூழ்நிலையும் குறிக்கும். ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம ஹோரைங்கிறது நிறைய டைப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுக்கிர ஓரைன்னும் போது பெண் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. குரு ஓரை வந்து எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. புதனுங்கிறது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. மற்றபடி சூரிய ஓரை வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் மேலதிகாரி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க. சந்திர ஓரை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள், ஸோ உணவு தானங்கள் பண்ணுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் மூர் தானம் இதெல்லாம் வந்து சந்திர ஓரையில் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரகத்துவமாக சொன்னது. பட் நம்ம வந்து இப்போ எப்படி எடுத்துக்க போகிறோம்னா, இப்போ நம்ம சொல்கிற வழிமுறை என்ன, டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வேலை ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ ஹோரையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் என் நண்பரும் போனோம்னு சொன்னீங்களா, போனது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரிச்சி, ஸோ ட்ரிச்சி மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது அவர் கேட்குறாரு, ஸோ என்னப்பா இப்போ எங்கே போகிறோம், எப்படி பார்த்தாங்கன்னு இந்த கான்வர்சேஷன் வரும்போது, ஈரடா இப்போயே போட்டு பார்க்கலான்னும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3-5 தொடர்பு வந்தது. ஸோ நான் சொன்னேன் 3-5 தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம சிறுதூர பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி சொன்னோம். கரெக்டாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த பிரயாண நேரத்தில் வந்து நடுவில் வந்து ராகு கிராஸ் ஆகும்போது சொன்னால், இது நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு இடையூறு வரப்போதும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது நிறைய டிராஃபிக்கு, அந்த டிராஃபிக் வந்து ஒரு கொஞ்சம் அவசாயி கொஞ்சம் இடைஞ்செல்லாம் வந்து அப்புறம் வேறு ரூட்டு போய் போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்து. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஹோரா வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஆளை நம்ம மீட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளை போய் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு நடந்ததே சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஹோரை பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு செவ்வாய் ஹோரை போயிட்டு இருந்தேன். அந்த ஹோரையை எடுத்துக்கிட்டேன். ஹோரையின் அதிபதி செவ்வாய். அப்போது கோச்சார லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்ன சார்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த லக்னத்துக்கு அந்த செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும். நீங்கள் பார்க்குற ஹோரைநாதன் அந்த கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சும்மா அப்படி இப்போல்லாம் வந்து ஆப் வந்துருச்சுங்க, ஃபோன்லேயே ஆப் இருக்கும்போது நீங்கள் அப்படியே கோச்சாரத்தை அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே அந்த அன்றைக்கி டேட் அந்த டைமுக்கு அது சார்ட் வரும். ஸோ அந்த லக்னத்துலேருந்து அந்த நீங்கள் ஹோரைநாதன் செவ்வாயோ எது வேணாலும், இப்போ உதாரணம் செவ்வாய்னா அது 6, 8, 12 மறையாமல் இருந்தாங்கன்னா அந்த பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். இது 6, 8, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயங்கள் நெகட்டிவாக தான் முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணலாம். இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியுது. அதே மாதிரி வந்து வெற்றியா தோல்வியாங்கிறது கரெக்டாக 100% கணிக்க முடியுதுங்க. உண்மையான விஷயம், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.